நிறைய வீடியோவில் பார்த்து இருந்தீங்களா, இன்னைக்கு ஒரு பேக்ரவுண்ட் நாளைக்கு ஒரு பேக்ரவுண்ட் அப்படி சொல்லி ரிப்பீட்டாக சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. எப்படிரா ஒரே இடத்துல இருந்து இத்தனை பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணுறாங்க, எல்லாருக்குமே டவுட் இருக்கும். அது எப்படி பண்ணலாம் சொல்லி தான் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ண போகிறேன். அப்படியே உங்களுக்கு எப்படி பண்ணலாம் தெரிஞ்சிருந்தா கூட லோ பட்ஜெட்டில் எப்படி இந்த விஷயத்த பண்ணலாம் அதை தான் இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறேன். ஸோ வந்து தெரிஞ்சிருந்தாலும் தெரியாமல் இருந்தாலும் உங்களுக்கு செம 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. அதுக்கப்புறம் க்ரீன் ஸ்க்ரீனும் ப்ளூ ஸ்க்ரீனும் யூஸ் பண்ணுறாங்க இந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு. எந்தெந்த இடத்துல தான் க்ரீன் ஸ்க்ரீனு எந்தெந்த இடத்துலலாம் ப்ளூ ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும், உங்களுக்கு எந்த ஸ்க்ரீன் வந்து கரெக்டாக பக்காவாக மேட்ச் ஆகும் அதுவுமே இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறேன். அதுவும் இல்லாமல் நான் வந்து க்ரீன் ஸ்க்ரீன் வந்து வாங்கியிருக்கிறேன் லோ பட்ஜெட்டில், அதோட ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிகேஷனும் ரிவ்யூமே இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் ஸ்க்ரீனை யூஸ் பண்ணி மொபைல் ஆப்பாக இருக்கட்டும் இல்லை வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனாக இருக்கட்டும் அதை யூஸ் பண்ணி எப்படி பேக்ரவுண்டை வந்து சேஞ்ச் பண்ணலாம் அதுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ செம்ம யூஸ்ஃபுல்லான வீடியோவாக உங்களுக்கு இருக்கும். இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனல் உள்ள போய் பாருங்க. மற்ற வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை தாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்மளுடைய பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரெண்டு கலர் யூஸ் பண்ணுவாங்க, டார்க் ப்ளூவும் கிளி பச்சையும் யூஸ் பண்ணுவாங்க. ஏன் இந்த ரெண்டு கலர் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, கலர் பேலட்டரை பார்த்தீங்களா இந்த ரெண்டு கலருமே பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும், நம்மளோட ஸ்கின் டோன் கலர் பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்கும். ஸோ வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிறனால நம்மளோட ஸ்கின் டோன் வந்து அஃபெக்ட் ஆகாது இந்த ரெண்டு கலர் யூஸ் பண்ணால். அப்படி உங்ககிட்ட இந்த ரெண்டு கலர் இல்லாத பட்சத்தில் வேறு ஏதாவது கலர் உள்ள பிளெயின் பேக்ரவுண்டை யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இந்த ரெண்டு கலர் யூஸ் பண்ணி கிடைக்கிற ரிசல்ட்டை விட பிளெயின் பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணி கிடைக்கிற ரிசல்ட் வந்து அந்த அளவு அக்யூரேட்டாக இருக்காது. பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரெண்டு கலர் யூஸ் பண்ணுறாங்க சொன்னால், ஒன்று வந்து டார்க் ப்ளூ, இன்னொன்று வந்து கிளிப்பச்சை அப்படி சொல்லி ரெண்டு கலரை சொன்னேன். இதில் வந்து லைட் க்ரீன் எந்தெந்த இடத்துக்கு தான் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு பிரைட்டான ஒரு பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து க்ரீன் ஸ்க்ரீனை யூஸ் பண்ணிக்கலாம். எதனால் அப்படி சொல்கிறேன் பார்த்தீங்களா, நம்மளோட லைட்டு வந்து க்ரீன் ஸ்க்ரீனை பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி நம்மளோட பாடியோட எஜ்ஜில் எல்லாத்தையுமே வந்து ஒரு லைட் ரே ப்ரொடியூஸ் பண்ணி தரும். ஸோ வந்து அது வந்து பிரைட்டான ஒரு பேக்ரவுண்டுக்கு வந்து பர்ஃபெக்டாக போய் மேட்ச் ஆகும். அப்போ வந்து டார்க் ப்ளூ எங்கடா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு மூவியில் வந்து ஒரு கேலக்ஸி சீன் எடுக்கிற பட்சத்தில் அங்கே வந்து ஒரு டார்க்கான ஒரு பேக்ரவுண்ட், அந்த இடத்துல நீங்கள் வந்து டார்க் ப்ளூ உள்ள ஒரு ஸ்க்ரீனை யூஸ் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக போய் மேட்ச் ஆகும். ஒரு டார்க் பேக்ரவுண்ட் உள்ள ஒரு இடத்துக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் டார்க் ப்ளூ யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஏன்டா மோஸ்ட்டாக வந்து க்ரீன் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ நான் வியர் பண்ணியிருக்கிற ட்ரெஸ்ஸு கூட பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர். ஸோ வந்து ப்ளூ கலர் வந்து எல்லாருமே வந்து விரும்பி யூஸ் பண்ணுற ஒரு கலர். அந்த கலரை வந்து நம்மளால் அவாய்ட் பண்ண முடியாது. அதனால தான் நம்ம வந்து மோஸ்ட்டாக க்ரீன் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா க்ரீன் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணும்போது க்ரீன் கலரும் ப்ளூ ஸ்க்ரீன் யூஸ் பண்ணும்போது ப்ளூ கலர் உள்ள ட்ரெஸ்ஸையும் நீங்கள் வியர் பண்ணக்கூடாது. அப்படியே வியர் பண்ணிங்கன்னா அதுவுமே சேர்த்து ரிமூவ் ஆகிடும். இதை மட்டும் பார்த்துக்கோங்க. இதுதான் பார்த்தீங்களா நம்ம வாங்கின க்ரீன் ஸ்க்ரீன். இந்த க்ரீன் ஸ்க்ரீனோட இப்போ ஸ்பெசிஃபிகேஷனை பார்க்கலாம். இந்த க்ரீன் ஸ்க்ரீனோட பிராண்ட் என்ன பார்த்தீங்கன்னா பூஸ்டி அப்படி சொல்கிற பிராண்ட். இதை வந்து 300 ருபீஸுக்கு வாங்கினேன். இதோட கலர் அப்படி பார்த்தீங்கன்னா லைட் க்ரீன் கலர் தான் தந்துருக்குறாங்க. இதோட சைஸ் அப்படி பார்த்தீங்கன்னா 8x12 ஃபீட் அப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதோட ஒரு பேக்குமே நம்மளுக்கு கொடுத்துக்கிறாங்க. இதை ஃபிட் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டாண்டு கூட பை பண்ணி இருக்கலாம். ஸ்டாண்டோட ரேட் அப்படி பார்த்தீங்கன்னா 1800. அவ்வளோ பட்ஜெட் இல்லாத காரணத்தினால் நம்ம வந்து கிட்ட இருக்கிற ஒரு நியரான ஒரு ஹார்ட்வேர் ஷாப்பில் போய் இந்த ஸ்ப்ரிங் வாங்கினா, இது வந்து க்ரீன் இல்லை, இது வந்து நம்மளுக்கு வந்து ஸ்க்ரீனுக்கு போடுற ஒரு ஸ்ப்ரிங். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 40 ருபீஸ் தான் இதோட ரேட். அப்படியே உங்களால் ஸ்டாண்ட் வாங்க முடியாத பட்சத்தில் இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கை நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே இந்த க்ரீன் ஸ்க்ரீனோட லிங்க்கும் அந்த ஸ்டாண்டு 1800 அப்படி சொன்ன ஸ்டாண்டோட லிங்க்குமே கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் தரேன். அப்படி நீங்கள் வாங்கணும்னு நினச்சா செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம இந்த க்ரீன் ஸ்க்ரீனை பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்டில் செட் பண்ணுவோம்.
நம்மளுடைய க்ரீன் ஸ்க்ரீன் செட்டப்பை ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ப்ராடக்ட்டோட என்னோட ஒப்பீனியன் என்ன, அதாவது ரிவ்யூ சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை தான் சொல்ல போகிறேன். இதோட கலர் குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது லைட் க்ரீன் கொடுத்துருக்காங்க, பர்ஃபெக்டான கலர் நம்மளோட பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் இதை வந்து ஏதாவது ஆப்ஜெக்ட் முன்னாடி பிளேஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ஆப்ஜெக்ட் இல்லாமல், அதாவது நடுவில் ரூமில் வந்து ஒரு கயிறை போட்டுட்டு 2 சைடுமே ஆப்ஜெக்ட் இல்லாமல் பிளேஸ் பண்ணிக்கலாம். லைட் இதை பாஸ் பண்ணிட்டு போகுது, லைட்டாக டிரான்ஸ்மிட்டாக இருக்குது. அந்த மாதிரி பிளான் பண்ணி வாங்கினீங்கன்னா சஜஸ்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் ஏதாவது ஆப்ஜெக்ட் முன்னாடி பிளேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் பர்ஃபெக்டாக இருக்குது, அப்போ நீங்கள் இதை வாங்கிக்கலாம். இதோட வாரத்தில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்ட்ரெச் பண்ணனால நம்மளுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் பிஞ்சிட்டு போகுது, ரொம்ப நாளைக்கு லாங் டைம் லைஃபுக்கு வரும். பட் ஆனால் இவங்க என்ன ஒன்று பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா, மேலே நம்ம வந்து ராடு இல்லை ஸ்ப்ரிங்கை யூஸ் பண்ணி தான் நம்மளால் இதை வந்து கோக்க முடியும். பட் ஆனால் அதுக்கான ஸ்ட்ரெச்சிங் இவங்க தரல. நான் பக்கத்தில் இருக்கிற டெய்லர்ஸ் போய் ஒரு 20 rupees பே பண்ணி தான் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு வந்துக்கிறேன். அதுவுமே இவங்க தந்திருக்கலாம் என்னோட ஒப்பீனியனு. நெக்ஸ்ட் இதோட சைஸ் வைஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு 8x12 சொன்னாங்க. பட் ஆனால் நான் அளந்து பார்த்ததுல 8x9 தான் வருது. கம்மியாக தான் தந்துடுறாங்க. நீங்கள் வந்து அக்யூரேட்டாக அளந்துட்டு போய் இதை வாங்கணும்னு நினைக்காதீங்க, அப்ராக்சிமேட்டாக தான் இருக்குது. ஸோ வந்து அதையுமே நீங்கள் பார்த்துக்கோங்க. இவ்வளோ தான் இதோட ரிவ்யூ. இந்த ப்ராடக்ட் வந்து 300 rupees ஒர்த்தா இல்லையா கேட்டிங்களாம், கண்டிப்பாக ஒர்த்து தாங்க. 300 rupeesக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் கிடைக்குமா க்ரீன் ஸ்க்ரீன், எனக்கு தெரியல. இதுதான் ஒரு பர்ஃபெக்டான ஒரு லோ பட்ஜெட்டில் கிடைச்ச ஒரு க்ரீன் ஸ்க்ரீனாக எனக்கு தோணுச்சு. இதோட லிங்க்கை கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் தரேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்குதா, நல்லா இருக்குதா அப்படி தோணுச்சுன்னா அந்த லிங்க் மூலியமா நீங்கள் பை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மொபைல் ஆப்பை யூஸ் பண்ணி இந்த க்ரீன் ஸ்க்ரீனை எப்படி ரிமூவ் பண்ணுறது பார்க்க போகிறோம். நான் யூஸ் பண்ண போகிற மொபைல் ஆப் என்ன பார்த்தீங்களா, கைன்மாஸ்டர் அப்படி சொல்கிற மொபைல் ஆப். இது ஒன் ஆஃப் த மொபைல் ஆப்லேயே வீடியோ எடிட்டருக்கு பெஸ்ட்டான மொபைல் ஆப். இதை யூஸ் பண்ணி தான் க்ரீன் ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணி காட்ட போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே உங்களை வந்து மீடியா வந்து அப்லோட் பண்ண சொல்லும். அந்த மீடியாவில் போயிட்டு உங்களோட பேக்ரவுண்டை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு பிளெயின் பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணிக்கிட்டேன். சூஸ் பண்ணக்கப்புறம் உங்களோட வீடியோ லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணக்கப்புறம் நீங்கள் வந்து லேயருக்கு போகணும். லேயருக்கு போயிட்டு மீடியாவை வந்து சூஸ் பண்ணணும். இந்த மீடியாவில் உங்களோட வீடியோ வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு வீடியோ சூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி இந்த பேக்ரவுண்ட் லென்த் இருக்கணும். சூஸ் பண்ணக்கப்புறம் இந்த வீடியோவை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்படி தொட்டு செலக்ட் பண்ணிட்டு இந்த பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணக்கப்புறம் நீங்கள் வந்து குரோமோக்கி அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த குரோமோக்கீரை போயிட்டு எனேபிள் அப்படி கொடுத்துட்டிங்களா உங்களோட க்ரீன் ஸ்க்ரீன் வந்து எலிமினேட் ஆகி உங்களோட பேக்ரவுண்டோட மேட்ச் ஆகிடும். இப்போ நம்ம இந்த க்ரீன் ஸ்க்ரீனை கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் மூலமா ரிமூவ் பண்ணி காட்ட போகிறோம். நான் யூஸ் பண்ண போகிற சாஃப்ட்வேர் என்ன பார்த்தீங்கன்னா, ப்ரீமியர் ப்ரோ அப்படி சொல்கிற ஒன் ஆஃப் த வீடியோ எடிட்டரே சாஃப்ட்வேரே பெஸ்ட்டான சாஃப்ட்வேரை தான் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணி காட்ட போகிறோம். நீங்கள் ப்ரீமியர் ப்ரோ வந்து ஓப்பன் பண்ணக்கப்புறம் உங்களுக்கான ஃபைல்ஸை நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு பேக்ரவுண்டும் என்னோட க்ரீன் ஸ்க்ரீனில் ஷூட் பண்ண வீடியோவையும் அப்லோட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணும் பார்த்தீங்களா, நியூ ஐட்டம் திற போய் ஒரு சீக்வன்ஸை வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. உங்களோட பிக்சலுக்கு ஏற்ற மாதிரி சீக்வன்ஸை வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். க்ரியேட் பண்ணக்கப்புறம் என்ன பண்ணும் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு லேயரை வந்து உங்களோட பேக்ரவுண்ட் தான் இருக்கணும். ஸோ வந்து என்னோடய பேக்ரவுண்டு இது தான். இதை அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்க வேண்டியது தான். ஃபஸ்ட்டு லேயரை வச்சாச்சு. இது வந்து இப்படி தான் இருக்கும். இதை வந்து ஆல்ட்டு பிடிச்சிட்டு ஸ்க்ரோல் கீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்களா உங்களுக்கு வந்து பெருசாகும். நல்லா பண்ணிக்கோங்க. லைட்டாக சின்னதாக்கிக்கிறேன். ஓகே, திஸ் இஸ் ஓகே. லைட்டாக ஓகே, ஐ திங்க் இஸ் ஓகே. இப்போ வந்து உங்களோட வீடியோவை எடுத்துகிட்டு வந்து அப்படியே மேல் லேயரை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணக்கப்புறம் இந்த பேக்ரவுண்டை வந்து அதுக்கேற்ற மாதிரி சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே. இப்போ உங்களோட வீடியோ வந்து டபுள் கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து எஃபெக்ட் பேனல் இங்கே கிளிக் பண்ணிங்களாம். எஃபெக்ட் கண்ட்ரோல் இருக்கும். அதுக்கு போயிட்டு உங்களோட எஃபெக்ட்ஸ் கீழே போனீங்களாம். வீடியோ எஃபெக்ட்ஸ் நிறையா இருக்கும். அதில் போனீங்களாம். கீயிங் அப்படி இருக்கும். அந்த கீயிங்கிற போனீங்களாம். அல்ட்ரா கீ அப்படி இருக்கும். அந்த அல்ட்ரா கீயை ட்ராக் பண்ணி உங்களோட எஃபெக்ட் கண்ட்ரோலில் பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணக்கப்புறம் இந்த கலர் பிக்மெண்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு உங்களோட க்ரீன் கலரை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணால் உங்களோட பேக்ரவுண்ட் வந்து
எரேஸ் ஆகிடும். நீங்கள் எடிட்டிங்கை பார்த்து இருந்தாலே தெரிஞ்சிருக்கும், க்ரீன் ஸ்க்ரீன் வந்து ஒழுங்காக ரிமூவ் ஆயிருக்காது. மொபைல் ஆப்பாக இருந்தாலும் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனாக இருந்தாலும் ஒழுங்காக ரிமூவ் ஆயிருக்காது. எதனால் பார்த்தீங்கன்னா என்கிட்ட சரியான லைட் எஃபெக்ட் இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு டார்க்காகவும் ஒரு சைடு லைட்டாகவும் பார்த்து இருப்பீங்க எடிட்டிங் பண்ணும் போதே. அதனால தான் ரிமூவ் ஆகலை. என்கிட்ட ஒரே ஒரு டியூப் லைட் தான் இருக்குது. ஸோ வந்து அது வந்து பத்தாது இந்த க்ரீன் ஸ்க்ரீனுக்கு. அது ஒரு விஷயம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா க்ரீன் ஸ்க்ரீனை விட்டு தள்ளி தான் நிற்கணும். ஏன்னா ரிஃப்ளெக்ஷன் அடிக்கும். அது இல்லாமல் ஷேடோவிலும் இதனாலவே ஒழுங்காக ரிமூவ் ஆகாது. பட் ஆனால் என் வீட்டில் வந்து 10 ஃபீட்டு தான், 10 ஃபீட்டு தள்ளி இருக்கணும். என் ரூமே 10 ஃபீட் தான். ஸோ வந்து அதுவுமே பாசிபிள் இல்லை. இந்த 2 விஷயத்தால் தான் ஒழுங்காக வந்து க்ரீன் ஸ்க்ரீன் வந்து ரிமூவ் ஆகலை. மற்றபடி பார்த்தீங்கன்னா க்ரீன் ஸ்க்ரீனோட குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது செம்மையாக தான் இருக்குது. க்ரீன் ஸ்க்ரீன் தான் என்ன, க்ரீன் ஸ்க்ரீனோட யூஸ் என்ன, க்ரீன் ஸ்க்ரீன் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படி சொல்லி க்ரீன் ஸ்க்ரீனோட ஹெட்லேருந்து டெயில் வரைக்கும் பார்த்தோம். இந்த வீடியோ செம இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு இருந்திருக்கும். அப்படி இருந்தது தான் ஒரு லைக்கை கொடுங்க நண்பா. அப்படியே நம்ம சேனலில் போய் மற்ற வீடியோ எல்லாத்தையுமே பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை தாங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அமேசிங்கான வீடியோவில் நம்ம சந்திப்போம்.